Taste the Daily. கருணாநிதி தமிழகத்தை செதுக்கிய சிற்பி, கட்டமைப்பை உருவாக்கிய கொத்தனார் என கொத்தடிமை கூட்டம் பல கட்டுக்கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. கருணாநிதி ஒரு ராஜதந்திரி, சாணக்கியர் என்று மூத்த பத்திரிகையாளர் போர்வையில் சுற்றும் சில கொத்தடிமைகள் கூவிக்கொண்டிருக்கிறது. அது அப்பட்டமான பொய். தமிழக அரசியலில் முதல்வராக முன்னிறுத்தப்பட்ட தேர்தல்களில் அதிக தோல்விகளை சந்தித்தவர் கருணாநிதி. 1977 ஆண்டு தேர்தலில் கருணாநிதியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி 230 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக வெறும் 24.9% வாக்குகளை பெற்று 48 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியை சந்தித்தது. திமுக 200 தொகுதிகளுக்கும் மேல் சொந்த சின்னத்தில் நின்ற கடைசி தேர்தல் அதுதான். அன்று வாங்கிய அடி, அதன் பின்னர் கூட்டணி இல்லாமல் போட்டியிடுவதே இல்லை. 1980 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தவித்த கருணாநிதி காங்கிரஸ் கட்சிக்கு சரிபாதி தொகுதிகளை கொடுத்தார். அப்போது காங்கிரஸ் 114 தொகுதிகளிலும், கருணாநிதி தலைமையிலான திமுக 112 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. அந்த தேர்தலிலும் 37 இடங்களில் மட்டுமே வென்று தோல்வியை தழுவினார். 1984 ஆண்டு தேர்தலில் எங்கே தோற்று விடுவோமோ என்கிற பயத்தில் கருணாநிதி தேர்தலில் போட்டியிடவே இல்லை. அந்த தேர்தலில் திமுக 176 தொகுதிகளில் போட்டியிட்டு 24 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 1991 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 176 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது திமுக. கருணாநிதி ஒரு அரசியல் சாணக்கியர் என பேசும் சந்தர்ப்பவாதிகள் இந்த படுதோல்வியை எல்லாம் எப்போதும் வெளியே சொல்ல மாட்டார்கள். 2001 ஆண்டு கருணாநிதியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி 168 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 31 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2011 ஆண்டு 119 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டு மற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளிடம் தாரை வார்த்து மெகா கூட்டணியுடன் களம் கண்ட கருணாநிதி வென்றது 23 தொகுதிகளைத்தான். 2016 ஆண்டு கருணாநிதி சந்தித்த கடைசி சட்டமன்ற தேர்தலில் 176 தொகுதிகளில் போட்டியிட்டு 89 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக அதிக தொகுதிகளை வென்றது இந்த தேர்தலில்தான். அதுவும் பலமுனை போட்டி நிலவியதால் கிடைத்த வெற்றி. முதல்வர் வேட்பாளராக முன்னின்று பல தோல்விகளை சந்தித்த கருணாநிதி வென்றது வெறும் 4 முறைதான். அதிலும் 1971 ஆண்டு ஏழைகளின் இதயக்கனி புரட்சித் தலைவர் திமுகவில் இருந்ததால் கிடைத்த வெற்றி. 1989 ஆண்டு கிடைத்த வெற்றி புரட்சித் தலைவர் மறைவின் போது அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவால் கிடைத்த வெற்றி. 2006 ஆண்டு கிடைத்ததோ வெற்றி என்று வெளியே சொல்ல முடியாதபடி கிடைத்த வெற்றி. 2006 ஆண்டு 96 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று கூட்டணி கட்சியினர் முட்டுக் கொடுத்ததால் மைனாரிட்டி அரசை நடத்தினார் கருணாநிதி. ஆக மொத்தம் வென்றதே 4 முறை. அதிலும் 3 முறை அடுத்தவர் கொடுத்த ஆதரவாலும் அரசியல் சூழல் மாற்றத்தாலுமே வென்றிருக்கிறார். ஒரே ஒரு முறை மட்டுமே கருணாநிதி தன் பலத்தால் வென்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அரசியல் வரலாற்றில் தமிழக மக்களால் அதிகம் வெறுக்கப்பட்ட ஒரே கட்சித் தலைவர் கருணாநிதி என்பது தெளிவாகிறது. இந்த எஸ்டிடியை மாற்றி வருங்கால சந்ததியை ஏமாற்றத்தான் திரும்பிய பக்கமெல்லாம் கருணாநிதி 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 என ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். மக்கள் சொல்வதைத்தான் மீண்டும் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. பல தோல்வி கண்ட கருணாநிதிக்கு உங்க வீட்டு காசுல ஸ்டிக்கர் ஒட்டுங்க பாஸ், எங்க பாக்கெட்டை ஏன் பதம் பாக்குறீங்க?